அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சில நேரங்கள்ல வாழ்க்கை படத்த நமக்கு ரொம்ப ஈஸியா இந்த மாரி சமையல் செய்ற பொருட்கள் எல்லாம் கூட கத்துக் குடுத்துட்டு போயிடுது. ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இண்டஸ் வேலையில இருந்து ஒரு இரும்பு தவா ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ நம்மள மாரி மிடில் கிளாஸுக்கு இண்டஸ் வேலையில இருந்து வாங்குறது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இருந்தாலுமே இரும்பு பொருட்கள சமைச்சு சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால நான் வாங்கியிருந்தேன். இன்னொன்னு, இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி தான். நல்லா நம்ம மெயின்டெயின் பண்ணோம்னா, நம்ம பிள்ளைங்க காலம் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். அதனால வாங்கியிருந்தேன். வாங்கினேனே தவிர ஒரே ஒரு தடவ தான் தோசை ஊத்துனேன். அதுக்கப்புறமா நம்ம வீட்ல ஒரு சின்ன ஃபங்ஷன் நடந்துச்சு. அப்ப வந்திருந்த கெஸ்ட்டுங்களுக்கு சப்பாத்தி போடும்போது ஒரு தவா பத்தலன்னு சொல்லிட்டு இந்த தவாவையும் எடுத்து வச்சு வந்திருந்த விருந்தாளி சப்பாத்தி போட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில சப்பாத்தி மட்டும் தான் போட முடிஞ்சதே தவிர தோசை ஊத்தவே முடியல. ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருந்தாரு, "இதில தோசை ஊத்தி குடுப்பேன்னு சொல்லிட்டு தான் இவ்ளோ காஸ்ட்லியா வாங்கி குடுத்தேன். இந்த தவா சரியில்லன்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒரு தவா கேட்டு வாங்கிக்கிறியே! இப்படி செலவழிக்கிறியேன்னு" சொல்லிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு மனசே கேட்கல. சரி, அந்த தவாவையே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம மெயின்டெயின் பண்ணி பார்க்கலாம். அதாவது பழக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நேரம் எடுத்து கொஞ்சம் ஆம்லேட் போட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம்லாம் வதக்கி விட்டு எல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறமா மறுநாள் தோசை ஊத்துனோம். சூப்பரா வந்திருந்தது. ஸோ அவ்வளோதாங்க. நம்மால முடியாதுன்னு நெனச்சோம்னா எதுவுமே முடியாது. நம்மால முடியும்னு நெனச்சோம்னா ஈஸியா எல்லாமே